வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்க பேசி பழகும்போது சில சமயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவங்க தடுமாறி பேசலாம், கொஞ்சம் திக்கிற மாதிரி இருக்கலாம். இது வளர்ச்சியோட சாதாரணமான ஒரு பகுதி. ஆனால் சில சமயம் இந்த தடுமாற்றம் ஒரு சீரியஸான சிக்கலான பிரச்சனையோட அறிகுறியாக கூட இருக்கலாம். அதாவது திக்குவாய் அல்லது ஸ்டட்டரிங்குங்கிற பிரச்சனையோட அறிகுறியாக இருக்கலாம். இந்த 2யும் நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்குறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு. நம்ம குழந்தைங்க பேச கற்றுக்கும்போது, மொழியை கற்றுக்கும்போது ஏற்படுற இயல்பான ஒரு சிறு தடங்கல், அவங்களோட எண்ண ஓட்டத்தோட வேகத்துக்கு அவங்க பேச்சு பிரயோகம் மேட்ச் ஆகாமல் இருக்கிறதால இருக்கலாம். எண்ணங்கள் வேகமாக ஓட, வார்த்தைகள் அதே வேகத்தில் வராமல் இருக்கிறதுனால இந்த சிறு தடங்கள் வரலாம். சரி, இந்த மாதிரியான இயல்பான தடங்கல்கள் எப்படி இருக்கும்? அவங்க பேசும்போது சில சமயம் வாக்கியங்களை திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறத பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அம்மா பாரு, நான் நான் வெளியே போகணும். இல்லைன்னா பேசும்போது சில இடைவெளிகள் இருக்கிறத பார்ப்பீங்க. சத்தமே இல்லாமல் இருக்கலாம் 2 வார்த்தைங்களுக்கு நடுவில். நான் நான் வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆங்கிற மாதிரி எம்டி ஃபில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. அர்த்தமில்லாத சத்தங்களை அந்த வார்த்தை இடைவெளிகளுக்கு நடுவில் அவங்க போடுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் வரும் போகும், ஒரே மாதிரி வாக்கியத்தில் அதிகமாக இருக்காது, ஒரே மாதிரி சொற்றொடரில் இருக்காது. அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். வர்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எப்போன்னா, பசங்க ரொம்ப உற்சாகமாக இருக்கும்போது, கோவத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து போகும். இதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தடுமாற்றங்கள் இயல்பாக வந்து போகும். குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தை நார்மலாக பேசுவாங்க. எந்த உடல் மொழியிலையோ இல்லை அவங்களோட நடத்தையிலையோ இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. சரி, அப்போ நம்ம திக்கு வாய்ன்னு சொல்கிற ஸ்டட்டரிங்கிற பிரச்சனைக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான குழந்தைங்கள் பேசும்போது வார்த்தைங்களை திருப்ப திருப்ப ரிப்பீட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, இந்த பந்து அப்படி சொல்லலாம். இல்லைன்னா வார்த்தைங்களுக்கு நடுவில் சத்தமே வராமல் இருக்கலாம். இந்த பந்து அந்த மாதிரி சொல்லலாம். சில சமயம் இந்த சத்தங்களை இழுத்தும் பேசலாம். எக்ஸாம்பிள், சூரியன் அப்படி சொல்லலாம். இல்லை உடல் மொழியில் நிறைய வேறுபாடுகளை பார்க்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு முகத்தாடை இருக்கலாம், ஃபேஷியல் ட்விச்சிங்னு சொல்லுவாங்க, இருக்கிற கண்ணம் துடிக்கலாம், கண்ணு மேகலை அடிக்கலாம். இப்படி இந்த மாதிரி வேகமாக எனக்கு வரலான்னு சொல்லி வருத்தப்படலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு காலப்போக்கில் அதிகமாகிறத பார்ப்பீங்க. இந்த மாதிரி தன்மையால் அந்த குழந்தை பேசுகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கலாம், இல்லை பேசுகிறத தவிர்க்க முயற்சி பண்ணலாம். சரி, நம்ம இந்த பிரச்சனைகளை, இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டோம். எப்போ நம்ம ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக அணுகலாம்? இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீடிச்சதுன்னா, பசங்களோட உடல் மொழியில் பேசும்போது நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சதுன்னா, ஆங்ஸைட்டி, டென்ஷன், இல்லை கண்ணிமைகள் அடிக்கிறது, உதடு நடுங்கிறது, இல்லை ஃபேஷியல் ஃபீச்சர்ஸில் ஏதாவது மாறுபாடு தெரிஞ்சதுன்னா பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம ஹெரிடிட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரேஷனில் அப்பாவோ தாத்தாவோ இல்லை வீட்டில் இம்மீடியட் ஃபேமிலியில் இருக்கிற சொந்தங்களோ யாராவது இந்த பிரச்சனையில் இருந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீடிச்சதுன்னா, அது
கொஞ்சம் கன்சர்னாக இருக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, குழந்தைங்களோட உடல் மொழியில் நடக்கிற மாற்றம் இல்லை அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இன்னும் அதிகரிக்கிறத பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்க்குறதுக்கான தருணம். இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வேறு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நம்ம குழந்தைக்கும் கடத்தப்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்க்குறது உத்தமம். உங்கள் உள் உணர்வை நம்புங்க. சந்தேகம் இருந்தால் ஆலோசனை பெறதில் தப்பே கிடையாது. சரி, நம்ம வீட்டில் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற குழந்தைங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? குழந்தைங்கள மெதுவாக பேசுன்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் மெதுவாக சாந்தமாக பேசுனீங்கன்னா அது ஒரு நல்ல மாடலிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க நம்மக்கிட்டேருந்து தான் கற்றுக்குறாங்க. ஸோ நீங்கள் நிதானமாக பேசுங்க. குழந்தைங்கள அடுத்தவங்க முன்னாடி அந்த பிரச்சனையை சுட்டி காட்டி பேசுகிறீங்கன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ரெஷரை இன்னும் அதிகப்படுத்தும். நேரம் கொடுங்க. குழந்தைங்க தடுமாறுதுன்னா பேச்சில் இருக்கிற தடுமாற்றத்தை விட்டுட்டு அவங்க சொல்ல வர்ற செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த தடுமாற்றத்தை நீங்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். இன்னொன்று, குழந்தைங்க அமைதியான கம்ஃபர்டபுளான சூழலில் பேசுகிறாங்களான்னு பாருங்கள். ரொம்ப கோவத்துலேயோ இல்லை அழுதுட்டு இருக்கும்போதோ இல்லை ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும்போதோ பேசும்போதோ இந்த தடுமாற்றங்கள் இயல்பாக அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டோன்னா குழந்தைங்களோட தடுமாற்றம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க கொஞ்சம் பேச தடுமாறிட்டு இருக்கும்போது அதை அவசரமாக முடிக்கிறதுக்கும் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அதை சரியாக சொல்லுன்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவங்கள டென்ஷன் ஆக்காதீங்க. டென்ஷன் ஆனால் இந்த பிரச்சனைகள் அதிகமாக்கலாமே ஒழிய அது ஹெல்ப் பண்ணாது. முதல்ல நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க 6 வயசுக்கு அப்புறமும் இந்த தடுமாற்றங்கள் தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் அதிகப்படுத்திகிட்டே இருந்ததுன்னா அது தானாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை அணுகணும். அவங்க அதை சரிப்படுத்துறதுக்கான எக்ஸசைசஸ், வீட்டில் இருக்க வேண்டிய அணுகுமுறைகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்களுக்கு அவங்களோட சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.